கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த கிளைமேட்டுன்னு நினைக்கிறேன் எல்லாரும் ரொம்ப ஃப்ரீஸாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களான்னு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். நீங்கள் ஆராதனையில் அப்படியே என்ன பண்ணிட்டீங்க, அப்படியே பனி போல பெய்யும் பரிசுத்தரேன்ற மாதிரி எல்லாம் உறைஞ்சு போயிருக்கிறீங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்லுவோம். எல்லாம் உற்சாகமாக மீண்டும் உற்சாக ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமாம், தேவனுடைய பாதத்திற்கு வருவது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? 2026 எப்படி இருக்குது? 2026 ஆரம்பிக்கும் போதே மழை. இப்போ என்னன்னா என்ன பெய்யுது? அதிகப்படியான பனி. அப்படியாக தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிற தேவனாயிருக்கிறார். நம்ம எடுத்து வாசிக்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்களை எடுத்து வாசிப்போம். பின்பு நான் அவர்களை நோக்கி எருசலேம் பாழாயிருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள்ளாக இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். ராஜா அவர்களுக்கு சொன்ன வார்த்தைகளையும் என்ன பண்ணாரா? அறிவித்தேன் என்று சொல்லி அங்க சொல்லுகிறத பார்க்கிறோம். அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார். ஹல்லேலூயா. அந்த நல்ல வேலைக்கு தங்களுடைய கைகளை திடப்படுத்தினார்கள் என்று சொல்லி நம்ம இங்க வாசிக்கிறோம். இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் மக்கள் தேவன் கானானுக்கு நேராக அவர்களை வழிநடத்துகிறத பார்க்கிறோம். 400 ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கையில் அடிமைத்தனமான ஒரு சூழ்நிலை இருந்தது. அதன் பிறகு அவர்கள் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் கானானை நோக்கி என்ன பண்ணாங்க? பயணப்படுகிறத பார்க்குறோம். தேவனே அவர்களை ஆட்சி செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுதான் நியாயாதிபதிகளின் காலம் என்று சொல்லி. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ராஜாக்களின் காலம் அங்கே காணப்படுகிறத பார்க்குறோம். அநேக ராஜாக்கள் அவர்களை என்ன பண்ணுறாங்க? ஆட்சி செய்கிறத பார்க்குறோம். அதன் பிறகு அவருடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஆண்டவர் எதை சொன்னார், என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்நிய தேவர்களை பின்பற்றி போகக்கூடாது. அப்படி போனீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் அடிமைத்தனத்திற்குள்ளாக மாறுவீர்கள் என்று சொல்லி தேவன் அவர்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் அந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குணமே எது அப்படின்னா, எதை செய்யாதன்னு சொல்கிறோமோ அதை தான் என்ன பண்ணுவாங்க? செய்கிறத பார்க்குறோம். அந்த மக்கள் அதை செய்ததை பார்க்குறோம். அதனால் அவருடைய வாழ்க்கையில் சிறையிருப்பின் வாழ்க்கை அங்கே காணப்படுகிறத பார்க்குறோம். ஏற்கனவே ஒரு 400 ஆண்டுகால சிறையிருப்பில் இருந்து தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? வெளியே வந்திருக்காங்க. மீண்டுமாக அவருடைய வாழ்க்கையில் ஒரு சிறையிருப்பு காத்து கொண்டிருந்தது. அந்த சிறையிருப்பில் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்நிய தேசத்திற்கு அவர்கள் என்ன பண்ணப்படுகிறார்கள் அப்படின்னா, அடிமைகளாக கொண்டு செல்லப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த மக்கள் அடிமைகளாக இருக்கும் பொழுது நடந்த சம்பவத்தை குறித்து தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். அப்படி அடிமைகளாக இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, நெகேமியா என்கிறதான ஒரு மனிதன் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, நம்ம எடுத்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1வது அதிகாரம், நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்து வாசிப்போமா? அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். ஹல்லேலூயா. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
இந்த நெகேமியா எங்க இருக்கிறார் அப்படின்னா, அடிமைப்பட்ட தேசத்திலே அவர் காணப்படுகிறத பார்க்குறோம். அடிமைப்பட்ட தேசத்துல என்ன வேலை செய்கிறார் அப்படின்னா, ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாக இருக்கிறத பார்க்குறோம். ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல அவர் என்ன பண்றாரு, இருக்கிறாரு. அடிமைப்பட்ட மக்கள் அநேகர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த தேசத்திற்கு கடந்து வரும்பொழுது அடிமைப்பட்ட தேசத்துல அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை தேவன் என்ன பண்றாரு, கொடுக்கிறத பார்க்குறோம். நீங்க பார்த்தீங்கன்னா இந்த அடிமைகளாக கொண்டு வரும் பொழுது இவங்க பாருங்க, பல கிலோமீட்டர் தாண்டி தான் அவங்க எங்க வராங்க அப்படின்னா இந்த தேசத்திற்கு வருகிறத பார்க்குறோம். இவங்க குடும்பமாலாம் என்ன பண்ண முடியாதுன்னா வர முடியாது. அடிமைகளாக வரும்பொழுது அவர்கள் 2-3 கேட்டகரியாக என்ன பண்ணப்படுறாங்கன்னா பிரிக்கப்படுகிறத பார்க்குறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா நல்ல படித்தவர்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராஜகுல மக்கள், இப்படியாக இருக்கக்கூடிய மக்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடிமைகளில் முதல் கேட்டகரி. அவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை கிளாஸ் மாதிரி. அவங்க எல்லாருமே எங்கே போகிறாங்க அப்படின்னா ராஜ அரண்மனையில் வேலை செய்பவர்களாக அவர்கள் போகிறத பார்க்குறோம். அவர்களுக்கு நல்ல சேலரி கொடுக்குறாங்க. அவர்கள் இருப்பதற்கு நல்ல வீடு வாசல்கள் அமைத்து கொடுக்கப்படுகிறது நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக ஒரு நிலை மக்கள் காணப்படுகிறார்கள். அவங்க யார் அப்படின்னா ரொம்ப தேசத்திலேயே நோய்வாய்ப்பட்டவர்கள், வயதானவர்கள், அதே மாதிரி அந்த தேசத்தில் படிக்காத மக்கள், ஒன்றுமே இல்லாத பாமர மக்களாக இருப்பாங்கள்ல, அவர்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய தேசத்திலே அப்படியே விட்டு விட்டு போய் விடுவார்கள். இந்த சூழ்நிலையில் என்ன ஆகுறது அப்படின்னா, எருசலேமை சுற்றி என்ன காணப்படுகிறதுனா அலங்கம் காணப்படுகிறது. இந்த அலங்கம் என்ன பண்ணப்படுது அப்படின்னா, இந்த சிறையிருப்பின் காலத்தில் சிறையிருப்புக்குள்ளே வரும்பொழுது எதிரி நாட்டு ராஜாக்கள் இவர்கள் மேலே யுத்தம் பண்ண வரும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா அந்த அலங்கம் இடிக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தீயால சுட்டரிக்கப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறது தேசம். ஆனால் இங்கே ஒரு கூட்ட மக்கள், அவர்களும் அடிமைகள் தான். ஆனால் அவங்க எங்கே இருக்கிறாங்க இப்போ? ராஜ அரண்மனையில். அப்படிதான் இந்த நெகேமியா என்ன பண்ணுறாருன்னா, ராஜ அரண்மனையில் ஒரு அடிமையாக இருந்தாலும் அரசாங்க பணி புரிகிற ஒரு தலைமைத்துவத்தில் அவர் காணப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாய் அவர் காணப்பட்டார் என்று சொல்லி பார்க்க முடியும். இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் என்ன ஆகிறது அப்படின்னா, அவருடைய சொந்தக்காரங்க வராங்க. அடிமைப்பட்ட தேசத்தில் உள்ள சில மக்கள் எங்கே வராங்க அப்படின்னா ராஜ அரண்மனையில் ஏதோ ஒரு காரியத்தை பேசுவதற்காக வரும்பொழுது நெகேமியாவை பார்க்குறாங்க. நெகேமியா கிட்ட கேட்குறாங்க, எப்படி பார்க்க, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நெகேமியா கேட்குறாரு, நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்முடைய தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா சொந்தக்காரங்களும் எப்படி இருக்காங்கன்னு கேட்கும்பொழுது அப்போ தான் சொல்கிறாரு, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை, நீங்கள் இங்கே நல்லா இருக்கீங்க. ஆனால் அங்கே தேசத்தில் உள்ள மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, பயங்கரமான நிந்தையையும் அவமானத்தையும், அது பத்தாது பயத்தையும் சிறுமையையும் அடைந்து கொண்டு அங்கே காணப்படுகிறத பார்க்க முடியும். அந்த 3வது வசனத்தில் அதை தான் நம்ம வாசிக்கிறோம். மீண்டுமாக வாசிக்கலாமா? அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதுக்கு காரணம் என்ன? உடைய வாழ்க்கையில நிந்தைகள் காணப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். காரணம் என்ன அப்படின்னா, எருசலேமினுடைய அலங்கம் இடிக்கப்பட்டு இருக்கிறது. அது அக்கினியால் என்ன பண்ணப்பட்டிருக்கான், சுட்டரிக்கப்பட்டு காணப்படுதுதான் இதுக்கு காரணம். அந்த மக்களுடைய வாழ்க்கையில ஏன் நன்மைகள் வரவே இல்லை? அலங்கம் இடிப்பட்டு காணப்படுகிறது. எந்த நேரம் வேணாலும் எதிரிகளால் என்ன பண்ண முடியும், உள்ள வர முடியும். பாருங்க, ஒரு தேசத்துக்கு மதில் சுவர் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்ம வீடு இருக்குது. எல்லாருக்கும் இப்போ முடிஞ்ச உடனே எங்கே போக போகிறோம்? வீட்டுக்கு தான் போக போகிறீங்க. எல்லாருடைய வீடுகளுக்கும் மெயினாக என்ன இருக்குது? 2 விஷயம் இருக்கும். ஒன்று மெயின் கேட் ஒன்று இருக்கும், அதன் பிறகு மெயினான ஒரு கதவு இருக்கும். இருக்கா? எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் ஜன்னல் இருக்கும். ஒருவேளை உங்கள் வீட்டில் தாழ்பால் என்ன ஆயிடுச்சுன்னா உடஞ்சி போச்சு, நைட்டு டாப்பால் போடலை உள்ள, நிம்மதியாக யாரெல்லாம் தூங்குவீங்க? நிம்மதியாக தூங்கி நிம்மதியாக எந்திரிக்க முடியுமா? 10 தடவை என்ன பண்ணுவோம்? பூனை உருட்டினா கூட எப்படி இருக்கும்? இல்லை
திருடன் தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். தூக்கமே வராது. ஏன் வராது? ஏன்னா இப்போ என்ன இல்லை, பாதுகாப்பு இல்லை, எந்த டைமில் என்ன வேணா நடக்கும் அப்படின்னு ஏதோ நம்மையும் அறியாமல் என்ன பண்ணுதுன்னா ஒரு திகில் நம்மளுக்குள்ள சூழ்ந்து காணப்படுகிறத பார்க்குறோம். இதே நிலைமை தான் யாருக்கு காணப்படுதுன்னா இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு, அடிமைகளாக இருந்ததான இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன காணப்படுகிறதுனா நிந்தை. அவருடைய வாழ்க்கையில் என்ன இல்லை அப்படின்னா சமாதானம் இல்லை. எந்த டைமில் சத்ரு எதிரி உள்ள வருவான்னு தெரியாது, எந்த டைமில் அவருடைய உடைமைகள் பறிப்போகும் என்று சொல்லி தெரியாது, எந்த டைமில் அவருடைய பொருட்கள் எல்லாம் கொள்ளையிடப்படும் என்று சொல்லி தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு கூட்ட மக்கள் என்ன பண்ணுறாங்க, நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவர்களும் அடிமைகள் தான், ஆனால் அவர்களுக்கு சகல விதமான காரியங்களும் அங்கே என்ன பண்ணப்படுது, கொடுக்கப்பட்டதாக இங்கே நம்ம வாசிக்க முடிகிறது. ஹல்லேலூயா. ஆனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர், ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் என்னமா போகிறாங்க, அடிமைகளாக போனாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் யாருக்குமே இல்லாத ஒரு மனபாரம் யாருக்கு உண்டாயிற்று, இந்த நெகேமியாவுக்கு உண்டானதே நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆமாம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெகேமியாவுக்குள்ளாக இருக்கிற அப்படிப்பட்டதான அந்த பாரம் நமக்குள்ளாகவும் என்ன பண்ண வேணும், காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இங்கே நம்ம பார்க்குறோம் இந்த எருசலேமுடைய அலங்கம் இடிக்கப்பட்டது. அலங்கம் என்று சொல்லி பார்க்கும்போது நான் சொன்ன பார்த்தீங்களா மதில் சுவர். ஸோ மதில் சுவர் என்று சொல்லி பார்க்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது இந்த மதில் சுவரை குறித்து என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பேன் என்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். ஹல்லேலூயா. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். மதில் என்று சொல்லி பார்க்கும் பொழுது மதில் என்பது எதை குறிக்கிறதாக சொல்லப்படுகிறது, ரட்சிப்பை குறிப்பதாக சொல்லப்படுகிறது நம்ம பார்க்க முடியும். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் எது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா ரட்சிப்பு என்பது மிக மிக அவசியம். இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொருவருக்கும் எது ரொம்ப அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது ரட்சிப்பு ரொம்ப அவசியம். எப்படி எருசலேமுக்கு மதில் சுவர் முக்கியமாக இருந்ததோ, மதில் சுவர் இல்லைன்னா என்ன ஆகும், எதிரிகள் உள்ள வருவாங்க, எந்த டைமில் என்ன நடக்கும்னு தெரியாது, படுத்தா நிம்மதியாக என்ன பண்ண முடியாது, தூங்க முடியாது, காலையில் எந்திரிப்போமான்னு தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அந்த மக்களுடைய வாழ்க்கை. அதுபோல் ரட்சிப்பு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இல்லைனா அவருடைய வாழ்க்கையில் பிசாசு எளிதில் என்ன பண்ணுவான், உட்புக முடியும், அவருடைய வாழ்க்கை கெடுக்கப்பட முடியும். அப்போது ரட்சிப்பு என்கிறதான ஒன்று நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம். ரட்சிப்புனா என்ன, நம்மளுக்கு கர்ச்சிப்புனா தெரியும். ரட்சிப்புனா நிறைய நேரத்தில் எத்தனை தடவை கேட்டாலும் என்ன பண்ண மாட்டோம், டெஃபினிஷன் சொல்லுன்னா நம்ம மறந்து போயிடுவோம். ரட்சிப்புனா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொருவரும், மனிதனாக பிறக்கிற நம்ம ஒவ்வொருவரும் எதில் உண்டாக்கப்படுகிறோம்னா பாவத்திலே நாம் பிறக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்ம எல்லாம் ஆதாமுடைய வித்தாக இருக்கிறோம். நம்மளுக்குள்ள நம்ம தாய் தகப்பன் பாவம் செய்தாலும் செய்யலைனாலும் சரி நம்ம எல்லாம் என்னவா மாறுகிறோம் அப்படின்னா பாவத்தின் வித்தாக காணப்படுகிறத பார்க்குறோம். அதனால நம்ம ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பு என்பது முக்கியம். ரட்சிப்புனா என்னது, விடுதலை சொல்ல முடியும். பாவத்திலிருந்து நம்ம என்ன பண்ணணும், விடுதலை ஆக வேண்டும். இந்த பாவத்திற்கான விடுதலையை இந்த உலகத்தில் எங்கே போய் தேடினாலும் கிடைக்காது. அது யாரிடத்துல மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னா யார் ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் நம்ம பேரெல்லாம் நல்லா மாற்றி வச்சிருவோம். கிறிஸ்தவ பேராக மாற்றி வச்சுறதுனால நம்ம என்னவா மாற முடியாது, நம்ம ரட்சிப்பை பெற்றவர்களாக மாற முடியாது. ஒருவேளை கிறிஸ்தவர் அது என்ன பரம்பரையாக கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஆனால் நம்ம ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியம். நம்ம ஒவ்வொருவரும் தனிப்பட்ட வாழ்க்கையில் யாரை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா, நம்முடைய பாவத்திற்கான பரிகாரி யார் தான், அவர் மட்டும்தான். வேதவசனம் இவ்வளமாக சொல்லுகிறது, நானே
வாசல். அவரை ஏற்றுக்கொண்டாதான், அவர் தான் என்ட்ரன்ஸ், கேட்டே அவர் தான். யார் ஒருவர் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ பரலோகத்திற்கான வாசலாக அவர் இருக்கிறார். அந்த வழியில் கரெக்டாக நம்ம போக முடியும். நித்திய ஜீவனுக்கு நேராக நம்ம என்ன பண்ண முடியும்? வழி நடத்தப்பட முடியும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் நிச்சயமாக என்ன பண்ணப்பட வேண்டும்? ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியம். இங்கே பார்த்தீங்கன்னா அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறீங்க. நீங்கள் கிறிஸ்தவர்கள், உங்களுடைய தாய் தகப்பன்மார், அப்புறம் அடுத்தடுத்த சந்ததி கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகள் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும்? ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக நம்ம ஜெபிக்கிறோமா? நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கிறோமா? சில நேரத்தில் நாங்கள் கிறிஸ்டியன்க அப்படி சொல்லிடுவோம். இல்லை, நம்ம ஒவ்வொருவருக்குள்ளாக ரட்சிப்பு என்பது மிக மிக அவசியம். அதுதான் மதில் சுவர். எப்படி எருசலேமுடைய அலங்கம் இடிந்து கிடந்த பொழுது அங்கே பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை காணப்பட்டதோ, அதுபோல் ரட்சிக்கப்படாத இடத்துல எந்த டைமில் வேணால் என்ன ஆகும்னா பிசாசானவன் வஞ்சிக்க கூடும். அதனால் நம்ம என்ன பண்ண வேண்டும்? ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? ரொம்ப சந்தேகமா சில பேர் கை தூக்குறீங்க. ஹல்லேலூயா. ஆமாம், பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் அதற்கான பரிகாரம் ஒன்று செய்ய வேண்டாம். அவர் நமக்காக என்ன பண்ணிட்டாரு? செய்து விட்டார். அவரை விசுவாசித்து நாம் கிரியை செய்கிறவர்களாக என்ன பண்ண வேண்டும்? காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாருங்க, பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா மதில் சுவர், இந்த மதில் சுவர் ரொம்ப ஒரு பாதுகாப்புன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம குடும்பத்துக்காக இருக்கிற நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குடும்பத்துக்காக என்ன பண்ணுவோம்? அனுதின ஆகாரத்திற்காக, பிள்ளைகளுக்கு நமக்கு ட்ரெஸ் வேணும்னு நம்ம விதவிதமாக எடுக்கிறோம். அவைகள் எல்லாவற்றையும் நம்ம வாஞ்சித்து நாடுகிறோம். நல்ல வீடு வாசல்கள் வேணும்னு சொல்லி வாஞ்சிக்கிறோம். இதெல்லாம் பண்ணுறோமே, ஆனால் சில நேரத்தில் எதை மிஸ் பண்ணிடுவோம்? ரட்சிப்பை கொடுக்குறோமா? யோசித்து பாருங்க. அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததி பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இந்த பொல்லாத ஒரு உலகத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? வாழ்கிறோம். இந்த உலகத்தில் நம்ம மட்டும் ரட்சிக்கப்படுறதில்லை, நம்மோடு சேர்ந்தவர்களே என்ன பண்ணணும்? ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு வருஷம் நம்ம மட்டும் தனியாக வருவோம், 2 வருஷம் நம்ம மட்டும், 10 வருஷம் ஆனால் நான் மட்டுமே சர்ச்சுக்கு வரணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம வீட்டில் உள்ளவர்களை என்ன பண்ணணும்? ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்த வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த உலகத்தில் பாருங்க, பிசாசு குறித்து நம்ம பார்க்கும்பொழுது அவன் திருடவும், அவன் எப்படி இருக்கிறான்? யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தில் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிறது, திருடன் எதற்கு வருவானா? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு மதில் சுவர் ரொம்ப அவசியம். ரட்சிப்பின் அனுபவம் நம்முடைய குடும்பத்திற்கு மிக மிக அவசியம். பிசாசு பார்த்துட்டே இருப்பான். உங்களுக்கு தெரியும், திருடன் வரதுக்கு முன்னாடி சொல்லுவானா? நான் இந்த டைமில் வருவேன், அலர்ட்டாக இருங்க சொல்லுவானா? அவன் எப்போ வரான்னு சொல்லவே முடியாது, நம்பவே முடியாது. எப்படிங்க இது காணாமல் போச்சு? நல்லா தான் நம்ம என்ன பண்ணுவோம், பகலில் கூட பாருங்கள் சில பொருள் காணாமல் போயிடும். திருடுறவங்க என்ன பண்ணுவாங்க? கண்ணை மிட்டு என்ன பண்ணிடுவாங்க? திருடுகிறத பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அவன் பார்த்துட்டே இருப்பான், எப்படியாவது இந்த உலகத்தை வஞ்சிக்க வேண்டும் என்கிறதான ஒரு நோக்கத்தோடு செயல்படுகிறத பார்க்குறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் மாத்திரமல்ல, முதல்ல நம்மளுக்கு ரட்சிப்பு ரொம்ப அவசியம். அதன் பிறகு நம்முடைய குடும்பத்திற்கு எது அவசியம்? இந்த ரட்சிப்பு ரொம்ப அவசியம். ஒருவேளை நம்முடைய குடும்பங்களில் ரட்சிக்கப்படாதவர்கள் இருந்தார்களே ஆனால் அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? அவர்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போது அவங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். நம்முடைய உற்றார் உறவினருக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? அவர்களுக்காக பாரப்படுகிற இருதயம் இருக்கிறதா? நமக்காக மட்டும் சில நேரத்தில் பாருங்கள், நம்ம ஒரு ஆஸ் யூஷுவல் ஒரு ப்ரேயர் இருக்கும், அந்த ப்ரேயரை அடித்து விடுவோம் பாருங்கள். முட்டி போட்டால் தானே என்ன வரும்? ஜெபம் வரும். ஆண்டவரே ரெகுலராக பண்ணுவோம்.
அது நீங்கள் சொல்லவே வேண்டாம், உங்களை தள்ளிட்டு தானாகவே போகும். அந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த தீபாவளி பொங்கல் டைமில் நீங்கள் அந்த என்ன சொல்கிறதுனா, சில இடங்களுக்கு ஜவுளி கடைகளுக்கெல்லாம் போனீங்கன்னா என்ன ஆகும், டி நகர் பக்கம் போனீங்கன்னா நீங்கள் நடக்கவே வேண்டாம், பீச்சு பக்கம் நீங்கள் நடக்கவே வேண்டாம், அதுவே உங்களை என்ன பண்ணும், அந்த கூட்டமே தள்ளிட்டே போகிற மாதிரி. நம்முடைய ஜெபம் சில நேரத்தில் எப்படி இருக்குது தெரியுமா, அப்படியே முட்டி போட்ட உடனே அப்படியே ஒரு ஜெபம் ஒன்று வரும். அப்படியே ரெகுலராக நம்ம அதை செய்யாதபடி நம்ம மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு அனுபவம், மற்றவங்களுக்காக பாரப்படுகிற ஒரு இருதயம் நம்மளுக்கு என்ன பண்ணணும், அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம், நம்முடைய தெருக்களில் இருக்கிறவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா, அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறோமா. சில நேரத்தில் ஜெபிப்போம், எப்படி தெரியுமா, ஆண்டவரே அவர்களை கட்டி போடும், எனக்கு விரோதமாக அவன் என்ன பண்ணக்கூடாது, எழும்பவே கூடாது, நீர் யார் என்பதை என்ன பண்ணும், நிரூபிங்க ஆண்டவரே, அப்படி சொல்லி நம்முடைய ஜெபம் இருக்கா? இல்லை, அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அவங்க அறியாத மக்கள், அவர்கள் பிசாசு என்ன பண்ணுறான், அவங்களுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறத பார்க்குறோம், அவர்களுக்காக நம்ம பாரப்படுகிறோமா? இங்கே பார்த்தீங்கன்னா நெகேமியா என்ன பண்ணுறாரு, இந்த பாரப்படுகிற ஒரு இருதயம் என்ன பண்ணுது, அங்கே காணப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆமாம், அது மாத்திரமில்லை, இந்த ரட்சிப்பு சபைக்கும் மிக மிக அவசியமாய் காணப்படுகிறது. நீதிமான்களே ரட்சிக்கப்படுவது அரிது என்று வேதவசனம் சொல்லுகிறது. சில நேரத்தில் நம்ம 10 வருஷமாக சர்ச்சுக்கு வருகிறோம், ஆனால் ரட்சிப்பை என்ன பண்ணுறதில்ல, பெற்றுக்கொள்வதே கிடையாது. ஏதோ பேரளவில் நம்ம என்னவா இருக்கிறோம், கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா? அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்துச்சுன்னா நம்ம சபைக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? அந்த பாரமுள்ள ஒரு இருதயம் நமக்கு தேவைப்படுகிறது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தாவீது ராஜா இப்படியாக ஜெபிக்கிறத நம்ம பார்க்க முடியும். சங்கீதங்களின் புஸ்தகம் 51வது சங்கீதம் 18ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, எடுத்து வாசிக்கலாம். சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக, எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. ஹல்லேலூயா. இங்கே என்ன சொல்லுகிறது அப்படி சொல்லி பார்க்கும்பொழுது, இங்கே நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த 51வது சங்கீதம் ஒரு பாவ அறிக்கையின் சங்கீதமாக என்ன பண்ணப்படுகிறது, காணப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆமாம், இந்த 51வது சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா தாவீது ராஜா பத்சேபாள் இடத்துல பாவம் செய்த பொழுது அங்கே பாருங்க, அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை அவர் சந்திக்கிறத பார்க்க முடியும். அதன் பிறகு அவர் மனம் தேவனுக்கு நேராக ஒப்பு கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையை பாவ அறிக்கை செய்து எழுதுறதான சங்கீதம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், அந்த 51ல் தேவன் சீயோனுக்கு என்ன செய்யணுமா, மதிலாக காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை என்ன பண்ணுங்க, கட்டுவீராக. ஹல்லேலூயா. எருசலேமுடைய மதில்களை கட்டுவீராக. எருசலேம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது தாவீது என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, அவருடைய குடும்பத்தை அது குறிப்பதாக சொல்லப்படுகிறது. தாவீது ராஜா பாவம் செய்துட்டாரு. அவருக்கு ஒரே பயம் என்ன தெரியுமா, நான் செய்கிற இந்த பாவத்து நிமித்தமாக என்னுடைய குடும்பம் என்ன பண்ண கூடாது, என்னுடைய குடும்பம் என்ன பண்ணக்கூடாது, பாதிக்கப்பட கூடாது. சில நேரத்தில் பாருங்க, நாம தேவனுக்கு பிரியமில்லாமல் செய்கிற சில காரியங்கள் என்ன ஆகுது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில பெரிய தோல்வியையும் பயங்கரமான அவமானங்களையும் பிரச்சனைகளுக்கு நேராக வழி நடத்துகிறத பார்க்க முடியும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தாவீது ராஜா சொல்றாரு, எருசலேமுடைய மதில்களை என்ன பண்ணுங்க, கட்டுவீராக. ஒருவேளை நம்முடைய குடும்பங்களில் இப்படிப்பட்ட ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு நேராக நம்ம கடந்து செல்லும் பொழுது நாம் கொஞ்சம் நம்முடைய பாதைகளை சீர்தூக்கி பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம், அப்படியாக இங்கே நம்ம பார்க்குறோம், அவர் ஜெபிக்கிறத பார்க்குறோம். ஏன் தாவீது ராஜா ஜெபிக்கணும், ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அவர் நினச்சாருன்னா யார் அவர், ராஜா. அதுவும் சும்மா ஏதோ ஒரு 10-15 பேருக்கு ராஜா இல்லை, ஒரு ஊருக்கு ராஜா இல்லை, பல ஊர்களுக்கு யார் அவர் ராஜாவாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நம்ம நினைக்கிற மாதிரி கானான் தேசம் சின்ன தேசம்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட 31 ராஜாக்கள் அங்கே இருந்தாங்க. அவர்களெல்லாம் வீழ்த்தி விட்டு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, உள்ளே போய் என்ன பண்ணுறாங்க, குடியிருக்கிறத பார்க்க முடியும். பலவிதமான பலத்த ஜாதியார் அங்கே இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இவர்கள் எல்லாருக்கும் மேலாக தேவன் தாவீது ராஜாவை உயர்த்தினார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ராஜா ஜெபிக்கிறாரு, உங்களால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், என் வாழ்க்கையை கட்ட முடியும். அவர் நினச்சானா ஒரு பெரிய சேனையே கூட்டிகிட்டு போகலாம்ல, இல்லை இதுக்கு பெரிய வேற ஏதாவது பரிகாரம் செய்யலாம்ல. அவர் எதையுமே செய்யவே இல்லை. அவர் பாவம் செய்தார். அந்த பாவத்திற்கான
பலன் நம்ம பார்க்கும் பொழுது அது மரணம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ என் வாழ்க்கையில் நித்திய ஜீவன் வேண்டும், என்னுடைய குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன பண்ணுறாருனா தேவனிடத்தில் தன்னை ஒப்பு கொடுக்கறத பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆமாம். அப்போ பாருங்களேன், நம்ம இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருக்கலாம், நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் பொருள் எல்லாம் இல்லை, நம்ம பெரிய ஞானியாக இருக்கலாம், இல்லைன்னா பெரிய பேக்ரவுண்டு இருக்கலாம், அதெல்லாம் விட்டுடலாம். நம்ம யாரை மட்டும் தான் பிடிக்கணும்? தேவனை மாத்திரம் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். தேவனிடத்தில் மட்டும்தான் என்ன உண்டு அப்படின்னா ரட்சிப்பு உண்டு. தேவனிடத்தில் மட்டும்தான் என்ன உண்டுனா நித்திய ஜீவன் உண்டு. தேவனிடத்தில் மட்டும்தான் பூரணமான சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. ஆமாம். அது தாவீது ராஜாவுக்கு என்ன பண்ணுதுன்னா தெரிந்திருக்கிறத பார்க்க முடியும். அப்படியாக அவருடைய இருதயத்தில் இந்த பாரம் காணப்படுது. இந்த நெகேமியாவின் புஸ்தகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது முதலாவதாக நெகேமியா இந்த மதில்களை கட்டி எழுப்புகிறத பார்க்க முடியும். மதில்களை கட்டுறது அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி சின்ன செவரெலாம் கிடையாது. ஒரு சின்ன செவரை, ஒரு 4 அடி செவரை எழுப்பணுனாலே நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோன்னு வீடு கட்டுறவங்களுக்கு தான் புரியும். ஹல்லேலூயா. ஆமாம். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், எருசலேமுடைய அலங்கம், அவ்வளோ பெரிய அலங்கத்தை கட்டணுன்றது சாதாரண ப்ராஜெக்டே கிடையாது. ஆனால் தேவன் நெகேமியாவோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. ஆமாம். அவர் என்ன பண்ணார்னா அன்றைக்கி மதிலை கட்டினார். இந்த நாளில் அந்த மதிலை எப்படி கட்டி எழுப்புகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது முதலாவதாக எடுத்து வாசிக்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிப்போம். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதலாவது பார்த்தீங்கன்னா நெகேமியா அலங்கத்தை அவர் மட்டும் கட்டலை. முதல்ல அவர் அந்த அலங்கத்தை கட்டுறதுக்கு முன்னாடி இடிந்து போன அந்த மதில்களை கட்டி எழுப்புவதற்கு முன்பதாக முதல்ல செஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உபவாசம், ஜெபம். நீங்கள் போய் ஈஸியாலாம் யாரையும் ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்த முடியுமா? சாதாரணமாக முடியவே முடியாது. நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ரட்சிப்புக்கு ஏதுவான காரியங்களை சொன்னீங்கனாலும் ஈஸியாக என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. சத்ரு ஈஸியாக, பிசாசு என்ன பண்ண மாட்டான், ஈஸியாக விடவே மாட்டான். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ அறிவாளியாக இருந்தாலும் ரட்சிப்பு தேவனால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அருள முடியும். அதற்கு முதல்ல முக்கியமாக பேஸ்மெண்ட்டாக தேவைப்படுறது என்ன அப்படின்னா இங்கே சொல்லப்படுகிறது உபவாசம், ஜெபம். ஒரு ப்ராஜெக்டை எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அவர் என்ன செய்கிறாரு, உபவாசிக்கிறாரு, ஜெபிக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் இருக்குதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை வருது அப்படின்னா முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல நம்ம டென்ஷனாகி பேசிடுவோம். பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறமா யார்கிட்ட கொண்டு போவோம், எல்லார்கிட்ட போய் முடியலன்னா தான் எங்கே வருவோம், கடைசியாக தான். ஆமாம். நம்ம யார் மாதிரினா இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ மாதிரி. அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போய் மருத்துவர்கள்கிட்ட கொடுத்து, அங்கே போய் கொடுத்து, இங்கே போய் கொடுத்து, கடைசியில் இப்போ என்ன இல்லை, கையில் ஒன்றுமே இல்லை. அந்த அம்மா எப்படியாவது இவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் என்ன பண்ணணும், தொட்டுட்டா போதுமே, எனக்கு என்ன கிடைக்கும், சுகம் கிடைக்கும்னு சொல்லி வந்த மாத்திரத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு விசுவாசம். இவரால் மட்டும்தான் என்ன கொடுக்க முடியும்னா விடுதலை கொடுக்க முடியும்னு சொல்லி விசுவாசத்தோடு கூட போய் தொட்டாங்க பாருங்க. அந்த விசுவாசம் அவர்களை என்ன பண்ணுது, ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்திட்டு. ஹல்லேலூயா. அப்போ பாருங்களேன், நாம் அந்த மாதிரி கடைசியாக போகணுமா அப்படி பார்த்தீங்கன்னா இல்லை. முதல்ல எந்த காரியத்தை செய்தாலும் தேவ பிள்ளைகளாக நம்ம கூடி இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியங்களை செய்தாலும் முதல்ல நம்ம வைக்க வேண்டியது யார் அப்படின்னா தேவனை நமக்கு முன்பதாக நிறுத்தி வைக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் எதை பெற்றுக்கொள்ள முடியும், வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆமாம். அவர் பார்த்தீங்கன்னா உபவாசித்து ஜெபித்து என்று சொல்லி நம்ம வாசிக்க முடியும். இன்னும் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பெரிய டீம் ஃபார்ம் பண்ணுறாரு. இவர் பல 1000 கிலோமீட்டர் தாண்டி இவர் எங்கே இருக்கிறாரோ அரண்மனையில் என்ன பண்ணுறாருன்னா ராஜாவுக்கு ஒரு சேவகனா அங்கே பானை பாத்திரக்காரனா அங்கே என்ன பண்ணுறாரு இருக்கிறத பார்க்குறோம். இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த தன்னுடைய சொந்த தேசத்துக்கு பல வருஷத்துக்கு அப்புறமா இங்கே வராரு. அவர்
பேசுகிற விஷயத்த எல்லாரும் கேட்கணும் அப்படின்றது ஈஸியான விஷயமா? ரொம்ப கஷ்டம். உடனே மக்கள் சொன்ன உடனே பின்னாடி வந்துடுவாங்களா? வரமாட்டாங்க, அப்படி தானே? ஆனால் பார்த்தீங்கன்னா வந்தாங்க எல்லாரும். காரணம் என்ன அப்படின்னா, இவர் போய் சுயமாக எதையுமே என்ன பண்ணலையா, செய்யவே இல்லை. அவர் ஃபஸ்ட்டு அவர் உபவாசிச்சார், ஜெபம் பண்ணாருன்னு சொல்லி பார்க்குறோம். திரும்ப பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கூட்டி சேர்த்து மீண்டும் என்ன பண்ணார்னா அந்த ப்ராஜெக்டுக்காக என்ன பண்ணாங்க, உபவாசித்து ஜெபிக்கிறத பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்கான பேஸ்மெண்ட் எது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெபம். ஒருவேளை அந்த ஜெபத்தில் நம்ம குறைவாய் காணப்பட்டோமானால் கொஞ்சம் நம்மளை கொஞ்சம் மாற்றிக்குங்க. நம்முடைய வெற்றிக்கான ஒரு முக்கியமான அடித்தளமாக அது காணப்படுகிறது. நிறைய நேரத்தில் பாருங்கள், இந்த காலகட்டத்தில் எல்லாருமே ஆண்கள் பெண்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, வேலைக்கு போகிற ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பகலெல்லாம் ஓடிட்டு போய் முட்டி போட்டால் என்ன வருது, எப்போ தூங்கணுன்னே தெரிய மாட்டேங்குது. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு நிறைய பேர் சொல்கிறதே கிடையாது. முழிச்சு பார்த்தா என்ன பண்ணுது, விடிஞ்சிருது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் விடிய விடிய நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஜபத்தில் தாங்கி இருக்கிறேன்னு சொல்லி நம்ம தூங்கியிருப்போம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வாழ்கிறோம். ஜபம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கான ஒரு நேரத்தை ஜபத்திற்காக நம்ம என்ன பண்ணணும், ஒதுக்கணும். சில இடத்துல உட்கார்ந்தாலே நம்மளுக்கு என்ன வந்துடும், தூக்கம் வந்துடும் தெரியுதா, அந்த இடத்த கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஜபத்திற்கான ஒரு இடத்த நம்ம என்ன பண்ணணும், நியமிக்க வேண்டும். அப்படி செய்கிறோமா? நம்மளுக்கு ஜப அறைன்னு ஒன்று இருக்கா? நம்ம சொல்கிற ஜப அறையும் அதுதான், டைனிங் ஹாலும் அதுதான், பெட்ரூமும் அதுதான், சில நேரத்தில் கிச்சனும் அதுதான், ஒரே ரூமு தாங்க அப்படி சொல்கிறீங்களா? கவலைப்பட வேண்டாம். எப்படி இருந்தாலும் ஆண்டவர் அந்த இடத்துக்கும் என்ன பண்ணுவார், வருவார். ஹல்லேலூயா. என்னன்னா நம்ம எப்படி செட் பண்ணுறோம், ஜபத்துக்கான நேரத்தை செட் பண்ணுங்கள். ஒரு நாளில் 24 hours இருக்குது அப்படின்னா அவ்வளோத்தையும் நம்ம எதுக்கோ செலவு பண்ணுறோம். அதுவும் இந்த நாட்களில் பாருங்களேன், ஜெபிக்கணும்னு சொன்னால் அநேக தடைகள். என்றைக்குமே அடிக்காத காலிங் பெல் அப்போ தான் என்ன பண்ணுது, 10 தடவை அடிப்பாங்க. ஏன் அடிச்சிருக்காங்கன்னு பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரங்க நம்மளை வந்து ஒரே டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அங்கே அடிக்க வேண்டிய பெல் இங்கே அடிச்சுட்டு இருக்கோம். ஃபோன் வராத ஃபோன்லாம் அப்போ தான் வரும். பேசாத சொந்தக்காரெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா 4 hour பேசுவாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த தடைகளெல்லாம் நீக்கி நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும், நம்ம வாழ்க்கை மாறணும், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறணும், சத்ருவானவன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வரக்கூடாதுன்னா நம்ம ஜபத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமாம். உபவாசிக்கிறோமா? சில நேரத்தில் பாருங்களேன், இப்போல்லாம் உபவாசம் அப்படின்னாலே என்னதுன்னு தெரியாத மாதிரி போய்கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா எங்கே பார்த்தாலும் ஒரே சுகருன்றாங்க, அதுன்றாங்க, இதுன்றாங்க. ஏதாவது ஒரு வேளை சாப்பிட்லன்னா என்ன வருது, கை கால்லாம் நடுங்கிருதுங்க இப்படி சொல்கிறோம். ஆனாலும் கூட கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், நம்ம வாழ்க்கைக்கான அது வெற்றிப்படியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சில காரியங்களை நம்ம விட்டு விடாதபடி நெகேமியா என்ன பண்ணுறாரு, அவ்வளோ பிஸி தான். பானபாத்திரக்காரன் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஒரு நாளைக்கு எத்தனை முறை சாப்பிடுவீங்க நீங்கள்? 3 தடவை சாப்பிடுவீங்க. ராஜா எத்தனை தடவை சாப்பிட்டாருன்னு தெரியல. கம்பல்சரி 3 வேளை என்ன பண்ணியிருக்கணும் அவர். ஆமாம். பெண்கள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வேளை செகண்ட் டைம் கிச்சனுக்குள்ளே போகணுனால என்ன இருக்குது, அது பார்க்கக்கூடாத இடம் மாதிரி ஆயிடுது பார்த்தீங்கன்னா. ஆனால் பாருங்கள், 3 வேளையை என்ன பண்ணணும், ராஜாவுக்கு முன்னாடி போய் பரிமாறணும். அது என்ன முகத்தோடு இருந்தார் அவர், எப்போவுமே ஒரு சிரிச்ச முகம். இதை பார்க்குறது ரொம்ப கஷ்டம், அரிது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் தாங்க உம்முன்னு இருந்தார். ராஜா கண்டுபிடிச்சிட்டாரு என்னப்பா அவனுக்கு பிரச்சனைன்னு சொல்லி. சில நேரத்தில் நம்மளை கண்டே பிடிக்க முடியாது, ஏன்னா எப்பவுமே ஒரே மாதிரியே இருப்போம். அந்த ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டம். ஆனால் பார்த்தீங்கன்னா எதை குறித்து கவலைப்படாதீங்க, அவருடைய பாதத்தில் வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. ஆமாம். முதல் காரியம் என்னன்னா, அவர் உபவாசித்தார், ஜெபித்தார். அதுதான் வெற்றிக்கானபடியாக இருந்தது. இரண்டாவதாக, இந்த 2வது அதிகாரத்தில் நம்ம முதல்ல வாசிச்சோம் பார்த்தீங்களா, 17-18 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது, பின்பு நான் அவர்களை நோக்கி, பாருங்க வாசிக்க வேண்டாம், குறித்து கொள்ளுங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, மக்கள் கிட்ட அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய திட்டத்தை என்ன பண்ணுறாருன்னா பேசுகிறாரு. பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன செஞ்சாருன்னு சொல்லி பார்த்தோம், உபவாசித்தார், ஜெபித்தார். அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட போய் பேசுகிறாரு விஷயத்தை. அது உடனேலாம் போய் பேசலை, கொஞ்சம் அதற்கான சூழ்நிலைகளெல்லாம் பார்த்து சரியான நேரத்தில் போய் என்ன பண்ணுறாரு, மக்களிடத்தில் தன்னுடைய திட்டத்தை கடத்துகிறத நம்ம பார்க்க முடியும். அவர் மட்டும் இல்லை, அதாவது என்ன சொல்கிறதுனா, இந்த எருசலேம் பாழாய் கிடக்கிற இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு அவர் மாத்திரம் முயற்சி செய்யவில்லை.
அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை அடைவதற்கு அவர் மாத்திரம் அதை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கல. அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அதை என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப திட்டமும் தெளிவுமாக என்ன பண்ணுறாரு சொல்லுகிறத பார்க்க முடியும். ஹல்லேலூயா. முதல்ல நம்முடைய ரட்சிப்பு ரொம்ப அவசியம். அதன் பிறகு நம்முடைய குடும்பத்தினுடைய ரட்சிப்பு ரொம்ப அவசியம். அதன் பிறகு நம்முடைய உற்றார் உறவினர் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, நம்முடைய சபை மக்கள், இந்த உலகத்தினுடைய கடைசி பரியந்தம் நம்ம என்னவா இருக்கணுமா சாட்சிகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிதான் வேத வசனம் சொல்லுது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் போய் என்ன பண்ணுறாருனா இந்த விஷயத்த சொல்கிறாரு. சொன்ன உடனே அந்த மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க, எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்களுடைய கைகளை என்ன பண்ணாங்களாம் திடப்படுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமாம், அந்த எழுப்புதலை மற்றவர்களுக்கு நம்ம கொடுக்குறோமா? நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கண்ண மூடி எத்தனை வருஷம் ஆகுது நம்ம ரட்சிக்கப்பட்டு? நம்ம எத்தனை பேர் ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்தி இருக்கிறோம்? நம்ம சர்ச்சுக்கு வரோம், நம்ம மட்டும் நித்திய ஜீவனை அடைந்தால் போதுமா? மற்றவர்களுக்கும் என்ன பண்ணணும்? கிறிஸ்துவை குறித்து நம்ம சொல்கிறோமா? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமல் போனாலும் என்ன செய்யணுமா? திருவசனத்தை சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இந்த காரியத்தை நம்ம செய்கிறோமா? சில நேரத்தில் பாருங்கள், நம்மளே சர்ச்சுக்கு வர்றது அடிச்சு பிடிச்சி என்ன பண்ணுறோம், இப்படியோ ஓடி வந்துடுறோம். ட்ரை பண்ணியும் வருது, ஒரு ப்ரேயருக்கு வர முடியுது, ஒரு ப்ரேயருக்கு வர முடியல, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் வேதம் சொல்லுது, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நெகேமியா என்ன பண்ணுறாருன்னா அந்த திட்டத்தை அவர் மாத்திரம் பெற்றுக்கொள்ளவில்லை, மற்றவர்களுக்கும் அந்த திட்டத்தை கடத்துகிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்முடைய கருத்தை சொல்லவே முடியாது. நம்ம என்ன பேசணும்னு யாருக்குமே என்ன பண்ணாது, புரியவே புரியாது. முதல்ல ஆண்டவரிடத்துல ஞானத்தை கேட்போம். ஒருத்தருக்கு போய் நீங்கள் ஆண்டவரை பற்றி சொல்ல போகிறீங்க, இல்லை உங்களுக்கு அந்த பாரம் இருக்குது அப்படின்னா முதல்ல ஜெபித்து விட்டு அடுத்ததாக அவரிடத்துல சொல்லும்பொழுது தேவன் மிகப்பெரிய ரட்சிப்பை தருகிறார். ஹல்லேலூயா. ஆமாம், வேற ஒன்றும் வேண்டாம். சில நேரத்தில் பாருங்களேன், எனக்கு ஒரு சகோதரி தெரியும், அவங்க படிக்கலை, எந்த ஒரு சோஷியல் பேக்ரவுண்ட் எதுவுமே கிடையாது, சாதாரண ஒரு சகோதரி தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க வாரம் வாரம், நீங்கள் நம்புவீங்களோ இல்லையோ, நான் சொல்கிறது உண்மை. இப்போ அந்த சகோதரி மரித்து விட்டார்கள். ஆனால் பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் குறைஞ்சது ஒரு 5 பேரையாவது, 10 பேருக்கு மேலே அவங்க கூட்டிகிட்டு போவாங்கன்னு வச்சுக்கோங்க, 5 பேரையாவது கம்பல்சரி ஒரு 5 பேர் இருப்பாங்க ஷேர் ஆட்டோவில், உள்ளே எண்ணி பார்க்கலாம். அந்த 5 பேருக்கும் காசு யார் போடுவாங்கன்னா அந்த சிஸ்டர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க தான் போடுவாங்க. இத்தனைக்கும் அவங்களாம் பெரிய ஆள் பணக்காரெல்லாம் கிடையாது, சாதாரண ஒரு சகோதரி தான். ஆனால் பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் சர்ச்சுக்கு அவங்க ரொம்ப தூரம் 1 hour ஆகும், அவங்க போகிற சர்ச்சுக்கு 1 hour ஆகும். ஷேர் ஆட்டோ பிடிச்சி அந்த எல்லாருக்கும் போகிறதுக்கு வரதுக்குமான ஸ்பேரை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கொடுத்து, அவங்களும் அந்த ஆட்டோவில் உட்காந்து அவங்கள ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி அதே இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா விடுவாங்க. நினச்சி பார்க்கும்போது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். இன்றைக்கி கூட நான் நினச்சி பார்க்கும்பொழுது, ஆண்டவரே இதெல்லாம் ஒரு வரம், கிருபைன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா அவங்களால மட்டும் இல்லை, நம்மளாலையும் முடியும். ஆத்தும பாரத்தோடு நம்ம காணப்பட வேண்டும். இது கடைசி காலம், கடைசி காலத்திற்குள்ளாக நம்ம வாழ்கிறோம். நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம மட்டும் சும்மா ஏதோ ஆண்டவரை தேடுகிறவர்களா இருக்கக்கூடாது. முடிந்த வரைக்கும் ஆண்டவரை பற்றி என்ன பண்ணணும், அநேகருக்கு சொல்லுகிற இடத்துல இருக்கிறோம். நெகேமியாவுக்கு என்னங்க குறை? பார்த்தீங்கன்னா ராஜா சாப்பாடு, ராஜா சாப்பிட்றதுக்கு முன்னாடி யார் சாப்பிடணும்? டெய்லி யார் சாப்பிடணும்? அந்த ஆகாரத்தை நல்லா ருசியாக செஞ்சு முதல்ல யார் தான் சாப்பிடணும்? நெகேமியா தான் சாப்பிடணும். அப்போ நல்ல ராஜ விருந்து தான். எப்பவுமே ராஜ சமூகத்தில் தான் இருப்பார். அவருக்கு ஏதாவது ஒரு கோரிக்கைன்னா கண்டிப்பாக ராஜா நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கிறாரு. அவருக்கு என்னங்க குறை? அவர் ஏன் போய் எருசலேமில் போய் கஷ்டப்பட்டு இதெல்லாம் செய்யணும்? அவர் நினச்சிருந்தா இதெல்லாம் நம்ம செய்யாமல் நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம்னு நினச்சிருக்கலாம்ல. செஞ்சாரா? அது மாதிரி இருந்தாரா? இல்லை. இது ஒரு பெரிய காரியம். ஐயோ, அங்கே எருசலேமுடைய அலங்கம் இடிந்து கிடக்கிறதே, என்னுடைய மக்கள் எல்லாம் அங்கே கஷ்டப்படுறாங்களே, சத்துரு எப்போ வேணா என்ன பண்ணுவான், உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருவானே அப்படின்ற அந்த மனபாரம் நெகேமியாவுக்குள்ளாக காணப்படுது. அந்த பாரத்தை யாருக்குள்ளே கொடுக்குறாங்க, யாருக்குள்ளே உட்புகுத்துறாரு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அநேகருக்குள்ளாக, எல்லாருக்குள்ளேயும் அதை உட்புகுத்துக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த மாலை வேளையில் கூடியிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மட்டும் இந்த ரட்சிப்பை பெற்றால் போதும் என்று சொல்லி நினைக்கக்கூடாது. இன்றைக்கி ஆண்டவர் வருவார்னா நம்மக்கிட்ட கேட்குறதே, நம்மக்கிட்ட காசு பணத்தையோ இல்லை மற்ற எதையோ டேலண்ட் எதுவுமே கேட்க போகிறதில்ல.
நம்ம எத்தனை பேர் ஆண்டவருக்காக வழி நடத்தி இருக்கிறோம்? ஹல்லேலூயா. அங்கே பார்த்தீங்கன்னா நெகேமியா அவ்வளோ ஒரு பாரத்தோடு அதை செய்கிறத பார்க்க முடியும். மூன்றாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் எல்லாம் எழுந்து என்ன பண்ணாங்களா? கட்டினார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். 18வது வசனத்தை வாசிக்கலாமா? என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தி. என்ன வேலை? என்ன வேலைன்னு நினைக்கிறாங்க? நல்ல வேலை. நம்ம என்ன வேலைன்னு நினைக்கிறோம்? எல்லாத்தையும் நல்ல வேலைன்னு நினைப்போம். சுவிசேஷத்தை சொல்றது மட்டும் என்ன வேலை நினைப்போம்? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போவோம். அப்படி ஒதுங்குறோமா? தயவுசெய்து அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் நம்ம மாற்றிக்கொள்ளுவோம். நமக்கு எப்போதும் என்ன இருக்கணும்னா அந்த ஆத்தும பாரம் இருக்கணும். அந்த பாரத்தை மற்றவர்களுக்குள்ளாக கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. அங்கே பார்த்தீங்கன்னா அவர் மாத்திரம் இல்லை, அவருக்குள்ளாக இருந்த அதே தரிசனத்தை அவ்வளோ பேருக்குள்ளேயும் புகுத்துறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. சின்ன பிள்ளைங்க ப்ரோக்ராம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் தான் இருப்பான். அந்த 5 பேருக்கு ஒரே மாதிரி சொல்லித்தரது எவ்வளோ பெரிய கஷ்டமான சூழ்நிலை, ரொம்ப கஷ்டம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்களுக்குள்ளாக ஒரே தரிசனத்தை நம்ம போய் என்ன பண்ணணும்? நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணணும்? இந்த எருசலேமுடைய அலங்கத்தை கட்டணும். எருசலேமில் பாழாய் இடிந்து கிடக்கிறவர்களை சீர்படுத்த வேண்டும். தீ கொளுத்தி போட்ட இடங்களெல்லாம் திருப்பி என்ன பண்ணணும்? அதிரடி நிலையில் அந்த தாழ்பால்கள், கதவு, ஜன்னல்கள் எல்லாம் சீர்படுத்த வேண்டும். இந்த ஒரு எண்ணம் மாத்திரம் எல்லாருக்குள்ளே வரும்படியாக அங்கே நெகேமியா கிரியை செய்கிறத பார்க்க முடியும். ஹல்லேலூயா. நாம மட்டும் இல்லை, அதே வாஞ்ச அதே ஏக்கத்தை நம்ம மற்றவர்களுக்குள்ளாக கொடுக்க வேண்டும். 4 பேர் பாட்டு பாடுறோன்னா அடுத்த ஒரு 4 பேரை நம்ம என்ன பண்ணணும்? உருவாக்கணும். அதே எண்ணம் அவர்களுக்குள்ளே வர வைக்கணும். மியூசிக் ப்ளே பண்ணுறோன்னா இன்னொரு 4 பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணணும்? அதே எண்ணத்தில் அதே வாஞ்சியோடு ஆண்டவருக்காக செயல்படுகிறவர்களை எழுப்புகிற காலத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமாம், லீடராக இருக்கிறோமா? இந்த வருஷம் 5 லீடர்னா அடுத்த வருஷம் 10 லீடராக என்ன பண்ணணும்? 5 என்னவா மாற்றணும்? 10ஆ மாற்றக்கூடிய இடத்துல இருக்கிறோம். ஹல்லேலூயா. இது செயல்படக்கூடிய காலம். இது நெகேமியாக்களுடைய காலம். ஹல்லேலூயா. ஆமாம், அப்படி நெகேமியா என்ன பண்ணார்னா அங்கே செயல்படுத்த நம்ம பார்க்க முடியும். 4வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம். அலங்கமெல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது. ஹல்லேலூயா. எல்லாரும் நீங்க பாத்தீங்கன்னா 3வது அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது ரொம்ப அழகா இருக்கும். அவர்களுடைய பகுதிகளை அவர்கள் என்ன பண்ணாங்களாம்? எடுப்பித்து கட்டினார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கும். 3வது அதிகாரம் 1 வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எலியாசிவும் அவன் சகோதரராகிய ஆசாரியர்களும் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள். அதை கட்டி அவர்கள் பிரதிஷ்டை பண்ணி அதன் கதவுகளை வைத்து மேயா என்கிற கொம்மை முதல் அனானியேலின் கொம்மை மட்டும் கட்டி பிரதிஷ்டை பண்ணினார்கள். அவன் அருகே எரிகோவின் மனுஷர் கட்டினார்கள். அவர்கள் அருகே இம்ரியின் குமாரனாகிய சக்கூர் கட்டினார். ஹல்லேலூயா. அப்படியே பக்கத்துல பார்த்தீங்கன்னா எல்லாரும் எடுப்பித்து என்ன பண்ணாங்களாம்? பாதி மட்டும் கட்டினார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். ஹல்லேலூயா. பாதி மட்டும் கட்டின உடனே அங்கே என்ன நடக்குதுன்னா, பிசாசு சும்மா இருப்பானா? அவனுக்கு தெரியும் இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, நம்ம கிரியை செய்ய முடியாது. மிகுந்த கோபத்தோடு தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று சொல்லி என்ன பண்ணுறானா, சுற்றி வகை தேடி திரிகிற ஒரு காலமாக இருக்கிறது. எளிதில் என்ன பண்ணுறான்? சிறு பிள்ளைகள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எளிதில் வஞ்சிக்கக்கூடிய ஒரு காலத்தில் வாழ்கிறோம். நீங்கள் எங்கேயோ போய் தப்பான விஷயங்களை கற்றுக்கணும்னு அவசியமே இல்லை. வீட்டுக்குள்ளே என்ன ஆகுது? உலகம் உங்கள் கையில்னு சொல்லி என்ன பண்ணுறான் பிசாசு? ரொம்ப எளிதில் வஞ்சிக்கக்கூடிய ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரட்சிப்பின் அனுபவம் ரொம்ப அவசியம். ரட்சிப்பிற்காக நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? நம்முடைய குடும்பத்திற்காக, நம்ம வசிக்கிற பகுதிக்காக, நம்முடைய தேசத்திற்காக திறப்பிலே நிற்கிற மக்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்படியாக நெகேமியா என்ன பண்ணுறாருன்னா அவர்கிட்ட இருந்த அந்த திட்டத்தை எல்லாருக்கும் உட்புகுத்துறத பார்க்குறோம். எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்களாம்? எருசலேமுடைய அலங்கத்தை என்ன பண்ணாங்களாம்? கட்டி எழுப்பினார்கள். கரங்களை தட்டி ஹல்லேலூயா சொல்லுவோமா?
பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. 7வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். எருசலேமில் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தெறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைப்பட்டு வருகிறது என்றும் சன்பலாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, சில நபர்களை குறித்து சில தேசத்தாரை குறித்து அங்க சொல்லப்படுது. அதாவது இஸ்ரவேல் மக்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள். இவர்கள் பாத்தீங்கன்னா என்னன்னா, இவ்வளோ நாள் என்ன ஆச்சுன்னா எருசலேமுடைய அலங்கை இடிந்து கிடக்கப்பட்டது. அதனால என்ன ஆச்சு? இப்போ பாருங்களேன், கேட்டே இல்லைங்க. எல்லாரும் யாருனாலும் என்ன பண்ணுறாங்க, உள்ளே வராங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க, போகிறாங்க. உள்ளே வராங்க, ஏதாவது ஒரு தீங்கு நடக்குது தேசத்துக்குள்ளே. நைட்டு நேரத்தில் சொன்ன பார்த்தீங்களா, கதவே இல்லைன்னா என்ன ஆகும்? மக்கள் எல்லாம் பயத்தோடு வாழ்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் இப்போது பாதி வரைக்கும் என்ன பண்ணாங்களாம், அவைகளை கட்டி எழுப்பும் பொழுது இப்போ கதவுகள் வச்சாச்சு, ஜன்னல்கள் வச்சாச்சு, தாழ்பால்கள்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கோலாகலமாக என்ன பண்ணுது, வேக வேகமாக வேலை நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய சத்துருக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்களா, ஐயையோ இதெல்லாம் போட்டுட்டா இனிமேல் நம்மளால் என்ன பண்ண முடியாது, இந்த இடத்துக்குள்ளே போக முடியாது, நம்ம நினச்ச நேரம் போக முடியாது, வர முடியாது. தேசத்தை திறந்து வைக்கும் பொழுது தான் என்ன பண்ண முடியும், உள்ளே போக முடியுமே அப்படி சொல்லி அவங்க என்ன பண்ணாங்கன்னா பயங்கரமாக சத்துரு என்ன பண்ணுறான், எழும்புகிறத பார்க்க முடியும். அடுத்த வசனத்தை பாருங்க, தொடர்ந்து வாசிக்கலாமா? எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமக்காரர்களை வைத்தோம். ஹல்லேலூயா. அங்க பாத்தீங்கன்னா அவர்கள் தொடர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா தேவனை மாத்திரம் பற்றி பிடித்துக் கொள்கிறத பார்க்கிறோம். நீங்கள் அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்லி வழி நடத்துவீங்க, கொஞ்ச நாள் நல்லதாக வருவாங்க. அவங்களுக்கு அந்த அற்புதம் நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, வரமாட்டாங்க. சில பேர் அற்புதம் நடக்கலைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், அவன் நினச்சது உடனே நடக்கணும், நடக்கலைன்னா ஆண்டவர் விட்டு போயிடுவான். இப்போ பாருங்கள், பிசாசு என்ன பண்ணுறான்னா அப்படியே சந்தர்ப்ப சூழ்நிலையை பார்த்து கொண்டு இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நெகேமியா மீண்டும் ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, தேவனுடைய கிருபையை நாடிக்கொள்ள வேண்டும். அங்கே ஜெபம் பண்ணுறாங்க. எந்த ஒரு காரியமும் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு பின்பதாக மிக முக்கியமான ஆணித்தரமான பேஸ்மெண்ட்டான ஒரு விஷயம் வேணும். அது என்னது? ஜெபம். ஒருவேளை இந்த நாளில் நமக்கு ஜெபக்குறைவு இருந்ததுன்னா தயவாய் ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகுங்க. ஆண்டவரோடு நம்முடைய ஜெப நேரங்களை அதிகப்படுத்துங்க. நம்ம மனிதர்களோட நல்ல நேரம் செலவு பண்ணுறீங்களா? உங்களுக்கு விருப்பப்பட்டவர்கள் கூட எவ்வளோ நேரம் நம்ம ஃபோன் கால்ஸில் 1 hour 2 hours எப்படி போகுதுன்னே தெரியாது. ஐயோ டைமே போயிடுச்சுங்க சொல்லுவோம். மொபைல் எடுத்து வச்சு ஷார்ட்ஸ் பார்த்தா எப்படி தான் நேரத்தை திருடுதுன்னு தெரிய மாட்டேங்குது, போயிடுது. அப்படி சும்மா தாங்க பார்த்தேன்னு பார்த்தா 1 hour என்ன பண்ணுறோம், 12 மணி 1 மணி ஆனாலும் தூங்க மாட்டோம். தூக்கம் வருது, அப்படியே என்ன பண்ணுறாங்க, கண்ட்ரோல் பண்ணி அப்படியே வச்சுட்டு அதை உத்து பார்த்து அவ்வளோ நேரத்தில் அதில் வீணடிச்சிட்டு ஜெபம் பண்ண போய் உட்காந்தா ஜெபம் வர மாட்டேங்குது. என்ன தான் வருது? தூக்கம் தான் வருது, இல்லைன்னா கண்ணு வலி தான் வருது. இந்த சூழ்நிலையெல்லாம் மாறட்டும். ஏன்னா இது கடைசி காலம். நம்ம வஞ்சிக்கப்படுவதற்கு, நம்முடைய நேரத்தை திருடுவதற்கு நிறையா காரியங்கள் இருக்குது. அதன் மத்தியில் ஆண்டவரை நம்ம தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கை கட்டப்படும். ஹல்லேலூயா. அலங்கம் பாதி கட்டிட்டாங்க, மீதியை கட்ட விடவே மாட்டான். அவங்களுக்கு ஒரு விஷயம் நெகேமியா திருப்பி சொல்லித்தராரு. இப்படி தான் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போதே பிரச்சனை வந்தது, நான் ஜெபம் பண்ணி வெற்றி பெற்றேன், வாங்க நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஆமாம், உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லி தரீங்களா? நம்ம எதையோ சொல்லி தருவோம். நம்மக்கிட்ட ஆலோசனை கேட்டால் உடனே சொல்லுவோம், இது எப்படி பண்ணிருங்க, அது அப்படி பண்ணிருங்க, நீங்கள் இந்த ஸ்பெஷலிஸ்ட்டுக்கிட்ட போங்க, இவங்கக்கிட்ட போனால் அது சரியாயிடும். சொல்லவே சொல்லாதீங்க, ஜெபம் பண்ணலாம் வாங்கன்னு சொல்லுங்கள். 2 விஷயம் நடக்கும். ஒன்று ஜெபிச்சு அவன் மனம் திரும்புவான், இல்லையா உங்கள் கூடயே சேர மாட்டான். சேரனா பரவாயில்ல. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்போ அப்படிப்பட்ட காரியங்களோ உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். தேவனோடு உள்ள ஒரு உறவில் நம்ம கட்டப்பட்டவர்களாக பலப்பட்டவர்களாக காணப்பட வேண்டியது அவசியம். இப்படியாக அவர் என்ன பண்ணுறாருன்னா செயல்படுகிறத பார்க்குறோம். நாமும் அப்படியாக செயல்பட வேண்டும். 4வது ஒரு காரியத்தை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். நெகேமியாவின் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். குதிரை வாசல் முதற்கொண்டு ஆசாரியர்கள் அவரவர் தங்கள் வீடுகளுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினார்கள். அவரவர் தங்களுடையவைகளை என்ன பண்ணாங்களா, பழுது பார்த்து கட்டினார்கள். இது ரொம்ப முக்கியம். சபையில் நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன்
ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம சபையில் அவரவருக்கு தேவன் வரங்களை பகிர்ந்து அளிக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வரம் இருக்குங்க, எல்லாருக்கும் அதான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரா? இல்லை. வரங்கள்ல என்ன உண்டு? கொரிந்தியர்ல நம்ம வாசிக்கிறோம் 12வது அதிகாரம் 1 கொரிந்தியர்ல வரங்கள்ல என்ன இருக்கான்? வித்தியாசம் உண்டு, ஆனா ஆவியானவர் ஒருவர். அது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒருவேளை சர்ச்சில் பாட்டு பாடலாம், ஒருவேளை மியூசிக் ப்ளே பண்ணலாம், ஒருவேளை நீங்கள் என்ன சொல்கிறதுனா லீடராக இருக்கலாம், இல்லை ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு கிராம ஊழியம் செய்யலாம், இல்லை நீங்கள் ஒருவேளை வேறு ஏதாச்சும் ஒரு காஸ்பல் மினிஸ்ட்ரியில் இருக்கலாம். நீங்கள் என்ன வேணால் செய்யலாம். இல்லைனா பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரியில் இருக்கலாம், இல்லை இங்கே வந்து நின்று நம்ம பிரசங்கம் பண்ணலாம், எது வேணால் பண்ணலாம். ஆனால் ஆவியானவர் ஒருவரே. அந்த ஞாபகம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னென்னா அவரவர் பகுதியை அவர்கள் கட்டினாருங்க. உங்களுக்கு என்ன ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது முதல்ல அதை கண்டுபிடிங்க. உங்களுக்கு என்ன ஊழியம் கொடுக்கப்பட்டு, எல்லாருக்கும் ஊழியம் இருக்குது, அது மட்டும் மறந்துடாதீங்க. தாளந்து எல்லாருக்கும் கண்டிப்பாக கொடுத்தாரு. 5 2 1, ஆனால் தாளந்து உண்டு. அப்போது நமக்கான ஊழியம் எது என்று சொல்லி அதை பார்த்து அதிலே ஓட வேண்டியது அவசியம். இங்கே பார்த்தீங்கன்னா அதுதான். ஒருத்தருக்கு பார்த்தா ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்ன வேலை அப்படின்னா, அவங்க இருக்கிற பகுதியில் எருசலேமுடைய அலங்கம் இருக்குது பார்த்தீங்களா, சுவர் ஃபுல்லாக இடிஞ்சு போச்சு. இப்போ இவங்களுக்கு வேலை அதிகமாக கம்மியா? அந்த சுவர் ஃபுல்லாக இடிஞ்சு கதவுகளும் எல்லாம் டேமேஜ் ஆகி ஒன்றுமே இல்லாமல் போச்சு. அப்போ இவங்களுக்கு வேலையும் அதிகம், பணமும் அதிகமாக செலவு பண்ணணும். கரெக்டா? ஆனால் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா சுவரெல்லாம் நல்லதாக இருக்குது, ஜன்னல் மட்டும் தான் டேமேஜ் ஆகிருக்கு. அப்போ இவங்க என்ன பண்ணணும்? இப்போது ஜன்னலை மட்டும் சரி செய்யணும். இன்னொரு இடத்துல பார்த்தா வாசலில் தாழ்பால், ஜன்னலில் இருக்கிற தாழ்பால்கள்லாம் போயிடுச்சு, அதை மட்டும் அவங்க என்ன பண்ண வேண்டியது இருக்குது? சரி செய்ய வேண்டியது இருக்குது. அப்போ ஆளுக்கு ஒவ்வொருவருக்கும் வேலை என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் வித்தியாசப்படுகிறது. அவங்களோட செலவு செய்ய வேண்டிய காரியங்களும் வித்தியாசப்படுகிறது, அவங்களுடைய செலவு செய்ய வேண்டிய நேரங்களும் வித்தியாசப்படுகிறது. ஆனால் எல்லாருடைய நோக்கமும் ஒன்று தான் இருந்துச்சு. என்னது? அலங்கத்தை கட்டணும். ஹல்லேலூயா. நம்முடைய நோக்கம் என்னவா இருக்கு? தேவனை உயர்த்தி பிடிக்கிறோமா? சபையில் நமக்கு ஊழியங்கள் உண்டு. அந்த ஊழியங்கள் நமக்கான பொறுப்புகளை நம்ம செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம். அது சின்னது பெருசுலாம் இல்லை. சில நேரத்தில் பாருங்களா, நான் வந்து இந்த சின்ன ஊழியம் தாங்க. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு சின்ன ஊழியமாக தாங்க சிஸ்டர் அப்படின்வாங்க. அது என்ன சின்ன ஊழியம் பெரிய ஊழியம்? எல்லாமே ஊழியம்தான். ஹல்லேலூயா. அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை என்ன பண்ணாங்களாம்? அவர்கள் செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த 28 ஃபுல்லாக வாசிச்சிட்டிங்களா? குதிரை வாசல் முதற்கொண்டு ஆசாரியர்கள் அவரவர் தங்கள் வீடுகளுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினார்கள். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர்கள் எல்லாம் சேர்ந்து இதை கட்டும் பொழுது என்ன பண்ணாங்கன்னா உற்சாகத்தோட என்ன பண்ணாங்களாம்? அந்த வாசல்களை கட்டும் பொழுது ரொம்ப உற்சாகமாக இந்த வேலையை செய்யும் பொழுது ஆரம்பத்திலே நீங்கள் பார்க்க முடியும், அவங்கெல்லாம் அந்த வேலையை செய்கிறதுக்கு தங்களுடைய கைகளை திடப்படுத்தின உற்சாகத்தோடு அவங்க என்ன பண்ணாங்களாம்? அந்த காரியங்களை செய்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு உற்சாகம் இருக்கா? நம்ம ஒவ்வொருவருக்கும் வேலை உண்டு, நம்முடைய ஊழியங்களை செய்ய வேண்டும். அதை எப்படி செய்யணும்? உற்சாகத்தோடு என்ன பண்ணணும்? அவரவர் பகுதியை கட்டினார்கள். பெரிய ஆச்சரியமான விஷயம் தெரியுமா? வெறும் 52 நாளில் என்ன பண்ணிட்டாங்களாம்? கட்டி முடிச்சிட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவருடைய நோக்கம் திட்டலாம் என்ன தெரியுமா? இந்த அலங்கம் கட்டப்பட வேண்டும். இனி சத்துரு ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது, என் குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது, என் எல்லையில வரக்கூடாது என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒருமனப்பட்டார்கள். அங்க பாத்தீங்கன்னா ஒரு மனதோடு செய்த அந்த காரியத்தை தேவன் என்ன பண்ணாரு? சக்சஸ்ஃபுல்லா மாத்துகிறத பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நம்ம யாரை பிடித்து கொள்ளுகிறோம்? சில நேரத்தில் பாருங்க, நம்ம யாரை பிடிச்சிப்போம் அப்படின்னா அந்த உலகத்தினுடைய ஏதோ ஒரு காரியங்களை பிடித்து அதை பெருசாக மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறோமா, இல்லை தேவனை மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறோமா? ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம செய்கிற ஊழியத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். நான் எப்படி திரும்பாங்க ஊழியம் செய்வேன்? சாட்சி சொல்ல சொன்னால் என்ன சொல்லுவோம்? 10 வார்த்தை சொல்ல மாட்டோம், 5 வார்த்தை சொல்ல மாட்டோம். நான் என்ன செய்தேன்னா நான் இப்படியெல்லாம் செஞ்சேன்னு சொல்லி நம்மளை உயர்த்தி பிடிக்கிறோமா, ஆண்டவரை உயர்த்தி பிடிக்கிறோமா? தேவனை உயர்த்தி பிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமாம், இவர்கள் அப்படி தான் செஞ்சாங்க. வெறும் 52 நாளில் இந்த அலங்கம் என்ன ஆச்சா? அழகாக சூப்பராக கட்டியாச்சு. எல்லாத்துக்கும் கதவு போட்டாங்க. ஒரு சத்துரு கூட என்ன பண்ண முடியல? வர முடியல. எல்லாத்துக்கும் தாப்பால் போட்டாச்சு. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு கேட்டுக்கு 4 கேட்டு எக்ஸ்ட்ரா போட்டுட்டிங்கன்னா எப்படி இருக்கும்? அதெல்லாம் யாருமே என்ன பண்ண மாட்டாங்க,
உள்ளே வரமாட்டாங்க. நாங்கள் ரொம்ப சேஃபாக என்ன பண்ணுறோம் இருக்கிறோன்னு நம்மளே சொல்கிறோமே. அங்கே பார்த்தீங்கன்னா அப்படிதான். அப்போ பாருங்களேன், அப்படி ஒரு சேஃபாக அவர்கள் மாறினார்கள். ஸோ இந்த நாளில் மதில் சுவராக எது இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம், ரட்சிப்பு காணப்படுகிறது. அன்றைக்கு நெகேமியாவுடைய வாழ்க்கையில் அந்த மதில் சுவரை அவர்கள் என்ன பண்ணாங்க, கட்டி எழுப்பினார்கள். அதன் பிறகு சத்துருக்கள் என்ன பண்ணலை, உள்ளே வரல. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பின் அனுபவம் ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்திற்கு ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஆமாம், ஒருவேளை நம்ம குடும்பத்தில் உள்ளவர்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய உற்றார் உறவினர் ரட்சிக்கப்படலைன்னா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அவர்களே என்ன பண்ணுவார், ரட்சித்து அவருடைய வாழ்க்கையிலும் சத்துரு புகாதபடி தேவன் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம செயல்படக்கூடிய காலம். நம்ம எல்லாம் அப்படியே எழுந்து நிற்கலாமா? ஜீசஸ். நெகேமியா மாதிரி நம்மளுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு பாரம் இருக்கிறதா? நம்ம மட்டும் ரட்சிக்கப்பட்டால் போதும், நான் மட்டும் சர்ச்சுக்கு வந்தால் போதும்னு நினைக்கிறோமா? இல்லைனா இல்லை என் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும், என்னுடைய உற்றார் உறவினர் ரட்சிக்கப்பட வேண்டும், என் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ரட்சிக்கப்படணும். அவங்களாம் ஆண்டவர் இல்லாததுனால தான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட மக்கள்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம கேட்குறோமா? நம்ம வசிக்கிற தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காக ஜெபிக்கிறோமா? நிறைய நேரத்தில் சொல்ல, நான் ஏன் இந்த இடத்துல இருக்கிறேன், இந்த ஏரியாவிலேயே நான் இருக்கிறேன், சீக்கிரமாக ஏரியாவை காலி பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறோமா? இல்லை, இந்த தேசம் மாறணும், இந்த தேசம் இயேசுவுக்கு சொந்தமானு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோமா? ஹல்லேலூயா. அப்படியாக கர்த்தர் மாற்றும்படியாக, நெகேமியாக்களாக நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றும்படியாக ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. ஜீசஸ். நம்ம எல்லா தேவனுடைய கர்த்தரை ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா, இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா, உறங்காமல் நாம் விரைந்தோடி எங்கும் சுவிசேஷ விதை தூவுவோம், உறங்காமல் நாமும் விரைந்தோடி எங்கும் சுவிசேஷ விதை தூவுவோம், இது விதைக்கின்ற காலம் அல்லவா,
காலத்தில் கர்த்தாவே, இதோ ஆண்டவரே உம்முடைய வருகையை எதிர்நோக்கி நிற்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மாத்திரமல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இதோ இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை கர்த்தாவே, இதோ இது மதில் சுவராய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். எங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பே இந்த ரட்சிப்பு என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இதோ ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை ஆண்டவரே, இதோ நாங்கள் ஒவ்வொருவரும் எழும்பி பிரகாசிப்பிக்கிறவர்களாக ஆண்டவரே, நெகேமியாவை போல நாங்கள் எழும்பத்தக்கதாக ஆண்டவரே. இதோ நெகேமியா மாத்திரமல்ல ஆண்டவரே, ஒரு கூட்ட ஆத்துமாக்களை கர்த்தாவே இதற்காக ஆயத்தப்படுத்தினது போல கர்த்தாவே, நாங்களும் ஆண்டவரே ஆயத்தப்படுத்துகிற பிள்ளைகளாய் அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்துகிற பாத்திரங்களாய் நாங்கள் உருவாவதற்கு உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒருவேளை உபவாசத்தில் ஜெபத்தில் நம்ம குறைந்திருக்கலாம், தேவனிடத்தில் மீண்டுமாக நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கலாமா? தேவனோடு பேசுகிற அனுபவம் நம்மளுக்குள்ள வரட்டும். மனிதர்களோடு பேசுகிற அனுபவத்தெல்லாம் கொஞ்சம் நம்ம ஓரம் கட்டி வச்சுட்டு, இல்லைன்னா மனிதர்கள் பேசுகிற அந்த சத்தத்தை கேட்கிற அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் ஓரம் வைத்து விட்டு நம்ம தேவனோடு பேசுகிற, தேவன் நம்மோடு பேசுகிற அப்படிப்பட்ட உறவுகளே நம்ம நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகத்தக்கதாக இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொண்டவர்களாய் மற்றவர்களுக்கு அவைகளை கொடுக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை மாற்றும்படியாக ஒப்பு கொடுக்கலாமா? இதோ நம்ம பார்த்தது போல ஒவ்வொருவரும் எழும்பி கட்டினார்கள் என்று சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக ஏதோ ஒரு பேரளவில் கிறிஸ்தவர்களாய் நம்ம இந்த சபைக்கு வந்துவிட்டு போகாதபடி, ஏதோ ஒரு கிறிஸ்தவர்களாய் நம்ம வாழாதபடி நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு நேராக ஒப்பு கொடுக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கிருபையில் ஆண்டவரே, இந்த நாளுக்காக கோடான கோடி நன்றி பிள்ளைகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே உம்முடைய பாதத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஏதோ ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே எப்பொழுது வருவது போல நாங்கள் வந்துவிட்டு போகாதபடி கர்த்தாவே ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஆவிக்குரிய காரியங்களை வளர்ந்து பெருக அநேகரை உருவாக்குகிற பிள்ளைகளாய் எங்கள் மீது இருக்கிற அந்த அபிஷேகம் ஆண்டவரே அநேகரை பற்றி பிடித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவரே, இதோ உம்முடைய ராஜ்யத்திற்கு ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துகிற பாத்திரங்களா எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க உருவாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒருவேளை சோர்வுகளோ, ஒருவேளை பலவீனங்களோ, ஒருவேளை உலகத்தின் கவலைகளோ, இல்லைன்னா ஆண்டவரே பிரச்சனைகளோ ஆண்டவரே இதோ எங்களை முடக்கி வைத்திருக்கலாம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் வெளியே வந்து கர்த்தாவே உமக்காக எழும்பி பிரகாசிக்க கர்த்தாவே, நீங்க வரும்பொழுது கர்த்தாவே நாங்கள் வெறும் கையாய் அல்ல ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒரு கூட்ட ஆத்துமாக்களை உங்களுக்காக ஆதாயப்படுத்துகிற பாத்திரங்களாய் நாங்கள் மாறுவதற்கு ஆண்டவரே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அதை உற்சாகத்தோடு நாங்கள் செய்யணும் ஆண்டவரே. நிறைய நேரத்தில் ஒரு ஊழியம் செய்யறோம்னா உற்சாகம் இல்லாம, இல்லைன்னா முறுமுறுப்போட, இல்லைன்னா சோகமா இருந்து நாங்கள் செய்யக்கூடாது, இல்லைன்னா யாராவது பாராட்டுவாங்களான்னு சொல்லி செய்யக்கூடாது ஆண்டவரே. இதோ நீர் பார்க்கிறீர் ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனுக்கு நேராக நாங்கள் உற்சாகமானதோடு கூட கர்த்தாவினுடைய பாதத்துக்கு நாங்கள் கடந்து வருவதற்கு எங்களை அப்படியாக நீங்கள் வழி நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். இன்னும் ஒரு படி முன்னேறி செல்வதற்கு ஆவியானவரே உம்முடைய அனுக்கிரகம் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆவியானவரே உம்முடைய அனுக்கிரகம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. நாங்களா தனியா ஒண்ணுமே செய்ய முடியாது கர்த்தாவே, நீங்க இருந்தா மட்டும் உங்க கரத்தை எங்களோடு இணைக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீங்க மகிமைப்படுங்க ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே இயேசப்பா கரத்துல எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். வந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாரையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் தாமே ஆசீர்வதிங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் ஆண்டவரே எழும்பி பிரகாசிப்பிக்கிற பாத்திரங்களாய் மாறுவதற்கு உதவி செய்யுங்க ராஜா. இடிக்கப்பட்டு காணப்படுகிற எல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே சூழ்நிலைகள்லாம் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால. சத்ருவானம் உங்களுடைய வாழ்க்கையில உட்புகாதபடி கர்த்தாவே வேலி அடைக்க வேணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், நீரே ஆசீர்வதிங்க, மகிமைப்படுங்க. மீட்புள்ள ஜெபம் கேளுமிங்க நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நம்ம சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Praise Lord, praise Lord.